இந்த உலகத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்கான பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் தாங்க. இப்படிப்பட்ட டைமண்ட்ஸ் எல்லாமே இயற்கையாக பூமிக்கு அடியில் உருவாக கிட்டத்தட்ட மில்லியன் வருடங்கள் ஆகுது. இதனாலேயே டைமண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அதிக விலைக்கு விற்கப்பட்டு இருக்குங்க. அப்போ டைமண்ட்ஸ் எல்லாமே இயற்கையாக மட்டும்தான் உருவாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. டைமண்ட்ஸை செயற்கையாகவும் உருவாக்குவாங்க. சொல்ல போனால் இயற்கையாக கிடைக்கிற டைமண்ட்ஸை விட நம்ம செயற்கையாக உருவாக்குற டைமண்ட்ஸ் பியூராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. CVD அப்படின்னு சொல்லப்படுற கெமிக்கல் வேப்பர் டெபாசிஷன் மெத்தட்ல தான் இந்த செயற்கையான டைமண்ட்ஸை உருவாக்குறாங்க. இந்த மெத்தட்ல இயற்கையாக ஒரு டைமண்ட் எப்படி உருவாகுமோ அதே ப்ராசஸ்ல செயற்கையா ஒரு டைமண்டை உருவாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இயற்கையா கிடைக்கிற டைமண்ட்ல இருந்து ஒரு தின் ஸ்லைசஸை கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அந்த தின் ஸ்லைசஸை எடுத்து CVD பிளாஸ்மா ரியாக்டர்ல வச்சு இயற்கையா ஒரு டைமண்ட் பூமிக்கு அடியில எப்படி உருவாகுமோ அதே ப்ராசஸை இதுலயும் செட் பண்ணி விட்டுறாங்க. அதாவது அந்த ஸ்லைசஸ்க்கு மேல சின்ன சின்ன கார்பன் துகள்களை தூவி விட்டு தேவையான வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தையும் கொடுத்து சில வாரங்கள் அப்படியே விட்டுறாங்க. இந்த இடைப்பட்ட காலத்துல கார்பன் துகள்கள் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து டைமண்டா மாறி கடைசியில முழுமையான ஒரு டைமண்டா மாறிட்டுதுங்க. என்னதான் இருந்தாலும் இயற்கையா கிடைக்கிற டைமண்ட் மாதிரி வராது அப்படின்னு உங்க மைண்ட்ல நினைச்சீங்கன்னா அதை இப்பவே எரேஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இயற்கையா கிடைக்கிற டைமண்டுக்கும் செயற்கையா உருவாக்குற டைமண்டுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லைங்க. சொல்ல போனா இயற்கையா கிடைக்கிற டைமண்டை விட செயற்கையா உருவாக்குற டைமண்ட் ரொம்ப பியூரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.